ராமா ராமா ராமா. மகா முக்கியமாய் அவன் வாழ்வு எதற்கும் ஆசைப்படாத குணத்துக்கும் அகங்காரத்தை ஒழிக்கும் உதாரணமாகவும் காட்டப்பட்டது. தான் வீரன் எனும் வாலியின் அகங்காரம் அவனால் ஒழிக்கப்பட்டது. அழகி எனும் கர்வம் கொண்ட சூர்பனகையின் அகங்காரம் அவனாலே ஒழிக்கப்பட்டது. தாடகை அவனிடமே அடங்கி வீழ்ந்தாள். மூவுலகை வென்ற ராவணனின் அகங்காரம் அவனிடமே ஒழிந்தது. தன்னை வெல்ல சத்திரியன் எவனுமில்லை எனும் பரசுராமனின் அகங்காரமும் அவனிடமே ஒழிந்தது. அகங்காரம் ஒழிய ராமனை வணங்கு என்றது இந்த பூமி. ஆற்றல் கொண்டவன் ராமனை பணிந்தால் அனுமன் போல் வாழ்வான். அகங்காரம் கொண்டவன் அழிவான் என சொன்னது. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், மனைவி என வாழ்ந்தவன் ராமன். ராமனின் ஒரே குறை, குறை காண முடியா வாழ்வினை அவன் வாழ்ந்தான் என்பதன்றி வேறல்ல. ராமனை இங்கு எக்காலமும் நினைவில் நிற்கச் சொன்னார்கள். அவனை அனுதினமும் வணங்கினால் அவனை போல் நற்குணத்தில் ஒன்று வரும் என்றார்கள். அவன் அருள் பெருகும் என்றார்கள். அருள் பெருகுமோ இல்லையோ, ராமனின் வாழ்வினை தியானிப்பவர்களுக்கு ஞானம் வரும். மானிட வாழ்வு சிக்கலும் கண்ணீரும் கவலையும் மிகுந்தது. ராமனுக்கு வந்த சிக்கலா நமக்கு வரும் என்ற தைரியம் பிறக்கும். ராமன் ராஜ்யம் போனாலும் மனைவி பிரிந்தாலும் மீண்டும் பெற்றது போல் பெறுவோம் எனும் நம்பிக்கை வரும். வனவாசம் மட்டும் செல்லாமல் இருந்தால் அவன் அனுமனை கண்டிருப்பானா? குகனை கண்டிருப்பானா? ராவண வதம் நடந்திருக்குமா? இல்லை, சலவை தொழிலாளியின் நம்பிக்கையினை பெற்று மாபெரும் அரசனாய் வீற்றிருப்பானா? எல்லாம் நன்மைக்கே எனும் நம்பிக்கை பிறக்கும். நல்லவனாய் இருப்போம். ராமனுக்கு அனுமன் போல நமக்கும் ஒருவன் வராமல போய்விடுவான் எனும் தைரியம் பிறக்கும். ராமனின் பரசுராம மோதல் காட்சிகளை காணும் பொழுது அகம்பாவம் ஒழியும். ஆட்சியாளர் படித்தால் நாமும் அப்படி ஆள வேண்டும் என்ற ஆசை வரும். வீரன் படித்தால் நாமும் ராமனை போல் தர்ம போர் புரிய வேண்டும் என்ற வீரம் வரும். குறைந்தபட்சம் குகனை போல் நண்பனை பெற வேண்டும் எனும் ஆசை வரும். விபீஷணன், சுக்ரீவன் ராஜ்யம் அவனுக்கு என்பதைப் போல் மண்ணாசை குறையும். ராமனை வணங்கினால் பரதனுக்கு நாடு கொடுத்த ராமன் போல் நாமும் சகோதரனுக்கு விட்டு கொடுப்போம். மண்ணாசை வராது. பேரழகி ஆனாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். இதனால் பெண்ணாசையும் வராது. இதனாலே ஒவ்வொரு மனிதனும் ராமனின் கதையினை படிக்க வேண்டும் என்றது இந்த ஞான பூமி. இன்றும் இந்துக்கள் வாயில் ராமா எனும் வார்த்தை சர்வ சாதாரணம். அது அவர்கள் இரத்தத்தில் வந்தது. பூர்வ ஜென்மமாய் வந்தது. அது இன்னும் வரும். ராமன் காலம் தோறும் யாரையாவது உலகிலும் இப்பூமியிலும் தொட்டுக்கொண்டே இருப்பான். இந்துஸ்தானத்தின் புகழ்மிக்க மன்னர்கள், ஆட்சியாளர்கள், ஞானியர் வரை ஆழமாக கவனித்தால் அவர்கள் ராம பக்தர்களாய் இருப்பார்கள். ஆம், அவனே தர்மம், அவனே சத்தியம். அது ஒரு காலம் அழியாது. புராணத்தில் ஒரு காட்சி உண்டு. அது இந்த வரிகளை சொல்கின்றது. ஸ்ரீ வாசுதேவ நமோஸ்துத ஓம் நமகிதி. ஸ்ரீ பார்வதியோவாச கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோதுமிச்சாம் யயம் பிரஹோ. ஸ்ரீ
ईश्वरो उवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामநாம வரானனே. அதாவது பார்வதி சிவபெருமானிடம் கேட்கின்றார், நாதா, தனிப்பெரும் கடவுளே, இந்த சகஸ்ரநாமத்தில் மிகவும் உயர்ந்ததும் சுலபமானதுமான நாமம் ஏது? சர்வேஸ்வரன் கூறுகிறார், தேவியே, ஸ்ரீராமன் என்ற நாமமே உயர்ந்த நாமம் என்று. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகத்தை 3 முறை கூறினால் முழு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். ஆம், நாமங்களிலும் மந்திரங்களிலும் உயர்ந்தது ராமநாமம். எல்லா நலன்களையும் கொண்டு வரும் மகா புண்ணிய நாமமும் அதுவே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.